ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ரெட்ரோ திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு முன்பே வந்து பல கோடி வசூல் செஞ்சுருக்கு அப்படின்றது இப்போ வந்து அஃபீஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறது தான் நம்மளோட சூர்யா. ஸோ இப்போ வந்து அவரோட கடைசியாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவா. ஆனால் வந்து இந்த ஒரு திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் அந்தளவுக்கு வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தை தொடர்ந்து வந்து நம்மளோட சூர்யா வந்து கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தை வந்து ரெட்ரோ அப்படின்ற திரைப்படத்தை வந்து அவர் நடித்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து வருகிற மே 1 ரிலீஸ் ஆகும் அப்படின்றது அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சூர்யாவுக்கு ஜோடியாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. மேலும் வந்து இந்த திரைப்படத்தோட ஜெயராம், நாசர், பிரகாஷ்ராஜ், கருணாகரன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்களாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன்னா அதற்கு காரணம் கண்டிப்பாக ரெட்ரோ திரைப்படம் பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்ட்டு தான் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் வந்து இப்போ வந்து ரெட்ரோ திரைப்படத்தை ஓடிடி உரிமையை பற்றி வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தா வந்து நம்மளோட ரெட்ரோ திரைப்படத்தோட ஓடிடி உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 80 கோடிக்கு வந்து நம்மளோட ரெட்ரோ திரைப்படத்தை வந்து நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்களாம். ஸோ ரிலீஸுக்கு முன்பே வந்து கிட்டத்தட்ட வந்து 80 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்க ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.